குஜராத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய 550 வங்கதேசத்தினரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதன் எதிரொலியாக இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனே வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானியர்கள் யாரும் சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருக்கவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியது. அதன் நீட்சியாக குஜராத்தின் சூரத், அகமதாபாத் போன்ற நகரங்களில் அம்மாநில போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அதேபோல வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வருவோர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவுக்குள் குடும்பமாக நுழையும் நபர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வசித்து வருகின்றனர். அந்த நபர்களை கைது செய்யும் பணியில் மத்திய, மாநில அரசுகள் மும்முரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் குஜராத் மாநிலத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசித்து வந்த வங்கதேசத்தினர் 550க்கும் மேற்பட்டோரை குஜராத் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் விரைவில் வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.